கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகளை நாம் காத்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதிர் வயதிலும் கர்த்தர் நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்க வியாதிகளை சுகமாக்குங்க, பலவீனங்களை மாற்றுங்க, குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நடந்து முடிந்த காரியங்களை குறித்து ஒருவரும் கவலைப்படக்கூடாதப்பா. இன்றைக்கு வனாந்தரத்தை வயலாய் மாற்றுவதற்காக நன்றி, அவாந்தர வெளியே ஆறுகளாய் மாற்றுவதற்காக நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரின் வாசஸ்தலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தனிமையாய் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் சேவைகளின் கர்த்தரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருந்து உங்களை கண்ணாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை கண்ணாக்குகிறவராய் இருக்கிறார். நன்றி, நன்றி சொல்லுங்க எல்லாரும், நன்றி சொல்லுங்க எல்லாரும், நன்றி சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட பலத்திற்காக, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிற உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் மறக்கவே மாட்டார். உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார், உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எப்போதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அவர் நம்மை மறக்கவே மாட்டார். மனிதர்கள் அன்பு மாறி போகும், மனிதர்கள் எல்லாம் நம்மை மறந்து போவார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல நினைவாய் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல நினைவாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து ஜெபிப்போம். ஆண்டுடைய சமுத்திரம் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே எழுந்தருளுவார். கர்த்தர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக ராஜேஷ் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன்.